வணக்கம், வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் வந்து விளக்கு எப்படி போடுறது, ஸோ அதனால நம்மளுக்கு என்ன வந்து பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து என்னென்னா, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்காக பண்ணுற விளக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம பசும்பாலும் கோதுமை மாவும் எடுத்து நம்ம வந்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். அதில் வந்து நம்ம விளக்கு செஞ்சு நெய் ஊற்றி நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து தீபம் ஏற்றணும். அதுதான் வந்து இந்த கோதுமை மாவு விளக்கு வந்து அப்படி தான் போடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 15 வருஷமாக இந்த விளக்கு வந்து நான் ஏற்றிட்டு வரேன். ஸோ இது வந்து தேனியில் வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கிற பூசாரி சொல்லுலேருந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி கோதுமை மாவு விளக்கில் பசும்பால் பிசைஞ்சு நம்மளுக்கு நெய் தீபம் போட்டு வந்தோன்னா நல்லது அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 வாரம் செய்யணும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு எப்பயும் போல் வந்து செய்கிறதுக்கு ஒரு மனையில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த மனையில் வந்து இந்த மாதிரி ஸ்ரீராமும் ஆஞ்சநேயர் பாதமும் நான் போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ராம் 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 தான் சொல்லுவோம். ராமுங்கிற நாமம் வந்து ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ நம்ம ஸ்ரீராம ஜெயம் சொல்லிகிட்டே நம்ம வந்து இந்த மாதிரி கோலம்லாம் போட்டோன்னா நம்ம ஆஞ்சநேயர் வந்து நம்மளை தேடி ஓடி வந்துடுவார். நம்மளோட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து நிறைவேற்றி கொடுத்துருவார். ஸோ இது வந்து 22 வாரம் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டேன். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேண்டுதல் வச்சு, ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு இந்த மாதிரி விளக்கு வந்து நான் வாரம் போட ஆரம்பிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த 22 வாரம் முடிகிறப்பயே நம்மளுக்கு வந்து அந்த எதுக்காக நம்ம போட ஆரம்பித்தோமோ அது வந்து பலன் நம்மளுக்கு கிடச்சிரும். அது வந்து அப்படியே நிறைவேறிடும். அதனால தான் இந்த விளக்கு வந்து நான் தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை டைம் போட்டிருப்பேனே எனக்கே தெரியாது, அத்தனை டைம் நான் போட்டிருக்கேன். ஸோ கிடைக்க நம்ம அடுத்தடுத்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கு போடணும். அப்புறம் 2வது வீக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 விளக்கு, 3வது வீக்கு 3 விளக்கு. இடையில வந்து பெண்களுக்கு வந்து போடுறதா இருக்கப்போ அவங்க மாதவிடாய் வந்துடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா, அந்த வீக்கை விட்டுட்டு அடுத்த வீக்கில் நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு எந்த விளக்கு போடணுமோ அதை ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து 4 விளக்கு ஏற்றணும். 5வது வாரம் 5 விளக்கு. இந்த மாதிரி 11 வாரம் வந்து 11 விளக்கு வந்து போடணும். அதாவது ஃபஸ்ட்டு 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அந்த மாதிரி. இப்போ 7வது வீக்குங்கிறப்ப 7 விளக்கு இந்த மாதிரி கோதுமை மாவில் செய்யணும். நான் வந்து இன்றைக்கி ஏற்றுறது 11வது விளக்கு. அதனால் 11 விளக்கு வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் 22 வாரம்னு சொல்லியிருக்கேன். 11 விளக்கு வந்து நம்ம வந்து போட்டுட்டு 11வது வாரம் முடிகிறப்போ மறுபடியும் என்னென்னா 11 விளக்கு, அதாவது 11 விளக்கு வந்து 2 வாரம் செய்வீங்க. 11வது வாரமும் 11 விளக்கு போடணும், 12வது வாரமும் 11 விளக்கு போடணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸில் வருவோம். அதாவது 10, அடுத்து வந்து 9, அடுத்து 8, 7, அந்த மாதிரி ரிவர்ஸ்லேயே வரும். ரிவர்ஸ்லேயே வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து 22வது வாரத்தில் வந்து ஒரு விளக்கில் வந்து நம்ம முடிப்போம். ஸோ இந்த மாதிரி 22 வாரம் வந்து தொடர்ந்து வந்து நம்ம விளக்கேற்றணும்னா நம்ம என்ன நினச்சி நம்ம ஆஞ்சநேயர்கிட்ட வேணுனாலும் அது வந்து அப்படியே அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பல தடவை இந்த மாதிரி நான் வேண்டி போட்டிருக்கேன். எனக்கு எல்லாமே வந்து அது வந்து எல்லாமே நடந்திருக்கு. அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியும் இதை பற்றிய வீடியோ வந்து என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போயும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ புதுசாக நிறையா பேர் வந்து என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோஸ் வந்து நான் போடுறேன். ஸோ என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பூஜா வீடியோஸ் தான் நிறைய வரும். சாமிகள் பற்றி நம்ம ஏன் சாமி கும்பிடுறோம், என்னென்னலாம் செய்கிறோம் வீட்டில் அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் பாருங்கள், எல்லா தீபமும் ஏற்றிட்டு நம்ம என்ன வேண்டுமோ அது ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கலாம். அது மாதிரி நம்ம சின்ன ஏதாவது ஒரு நெய்வேத்தியமும் வைக்கணும். ஏதோ பழம் அப்படி இல்லைன்னா பால், இந்த மாதிரி சிம்பிளான ஒரு நெய்வேத்தியம் பண்ணி நம்ம வந்து சாமிக்கு படைச்சி அதை வந்து நம்ம விளக்கேற்றி நம்ம பிரார்த்தனை வந்து ஒவ்வொரு வீக்கும் செஞ்சுட்டே வரணும். ஸோ பிரேக் ஆனாலும் அடுத்த வாரம் வந்து அந்த வீக்கு அடுத்து என்ன போடணுமோ அதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணி நம்ம வந்து செஞ்சுட்டே வரலாம். செஞ்சுட்டே வந்துட்டு அந்த 22வது வாரம் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு இங்கே நல்லா வந்து ஒரு வெத்தலை மாலையோ இல்லை எதுனாலும் உங்களுக்கு துளசி மாலையோ நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு படைச்சி நம்மளோட அந்த பிரார்த்தனையை வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவு பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து பூஜை செய்யணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பல காலமாக வந்து செஞ்சுட்டே வந்துகிட்டே இருக்கேன். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஆஞ்சநேயர் வந்து அவரோட அனுகிரகம் வந்து நல்லாவே கிடச்சிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருந்தால் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டி இந்த விளக்கு போட ஆரம்பிங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.